எங்கள் எஜமானரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் 2ஆம் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் 23ஆம் தேதியில் உம்முடைய சமூகங்களை கொண்டு வந்திருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. 2025ஆம் வருடத்திலும் இன்னும் என் காரியங்கள் வாய்க்கவில்லையே, இன்னும் என் காரியங்கள் கைகூடி வரவில்லையே, என் மகனுக்கு இதோ நடக்க வேண்டிய காரியங்கள், என் மகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள், என்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள், என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், என்னுடைய சுகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே, என் ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை இந்த வேளையில் நம்பிக்கையோடு கூட நாம் ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது நாம் பாடினவனமாக ஏதோ அவரே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், தொழுவத்தில் ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும், கர்த்தரையே நான் நம்புவேன் 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 என்ற வாழ்க்கையை வாழும் பொழுது அவரையே நாம் உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருடைய தெய்வத்துவத்தை, அவருடைய கர்த்தத்துவத்தை, அவருடைய இதோ ராஜ்யத்தின் மேன்மையை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை இதோ நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் உன் காரியம் வாய்க்கும். உன் காரியங்களை வாய்க்க செய்யும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இடையில விட்டு விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும், ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, ஒரு பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி, ஒரு மாமன் மச்சான் உறவாக இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளும் இடையிலேயே நம்மை விட்டு செல்கிற உறவுகள் தான். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீர் 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 மாத்திரமே எங்களை கடைசி வரைக்கும் நடத்தி செல்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். சேர்ந்து ஒரு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் கை தட்டி பாடுமா எல்லாரும் சேர்ந்து. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் ஒரு காரியம் வாய்க்கும், ஒரு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் நேரத்தில், ஹல்லேலூயா, கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையை நிரப்பிடுவார். உம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமை
மகிமை நிரப்பிடுவார். காரியம் ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என்னென்ன காரியம் வாய்க்க வேண்டுமோ துதிக்கிற ஆராதிக்கிற இந்த நாளிலேயே, இந்த மாதத்திலேயே, இந்த வாரத்திலேயே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். ஆமென். நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும். எங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கிரியை செய்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, குயவனாகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய என்ன காரியமாக இருந்தாலும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே காரியங்கள் வாய்ப்பதாக நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. அப்பா, உம்மாலே இந்த நாளிலேயே காரியம் வாய்க்கட்டும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து அவரை போற்றுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்வோம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம், ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம், ஒன்றுமில்லை எல்லாமே உம்மலாகும். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நீரே எனக்காக யாவையும் முடிப்பவர் நீரே. ஐயா நீர். எல்லாரும் சொல்லுவோம். யோபுக்கு குறித்ததை நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகளே, அன்பான சகோதரரே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மலாகும்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாக்க அவராலே ஆகும். கன்னி வயிற்றில் தோன்றி இந்த உலகத்தில் மண் அவதாரம் எடுக்க அவராலே ஆகும். இதோ ஒன்றுமே இல்லாத இடத்துல இதோ பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட அவராலே ஆகும். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியமாக இருந்தாலும் வாய்க்க செய்கிற ஆண்டவர், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா, எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அநேக அற்புத அடையாளங்களை வேதத்தில் வாசித்து தியானித்து இதோ அதை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு காரியம் தேவைப்படும் போது, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்று வரும்பொழுது நாம் விசுவாசத்தில் குன்றி போய்விடுவர்களாய் காணப்படுகிறோம். நாம் விசுவாசத்தில் தடுமாறி போய்விடுவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, அன்றைக்கு 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஏதோ எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில் 12 வருடமாக எந்த வைத்தியராலும் சுகமாக்க முடியவில்லை, இதோ நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்ட பொழுது சுகத்தை கொடுத்த ஆண்டவர், வல்லமையை புறப்பட பண்ணி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின ஆண்டவர், அந்த மகள் விசுவாசித்தபடியே அவள் காரியத்தை வாக்கி செய்த ஆண்டவர், இந்த கால வேளையிலும் நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில், எப்பேற்பட்ட முடியாத நிலையில், எப்பேற்பட்ட பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும் இதோ கர்த்தர் என்னை சுகமாக்க அவர் போதுமானவர். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு குறையாத வல்லமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் உண்மையாகவே அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆம், அவருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வசனம் அது ஆவியாயும் அது அந்த வார்த்தை ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆக ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை விசுவாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாரும். ஆண்டவரே, தேனிலும் தெளிதெளிலும் மதுரமான இந்த வசனங்களை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ பேருடைய இதோ அவிசுவாசமான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நாங்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மேலே விசுவாசமாய் வைத்து, உம்முடைய வசனத்தின் மேலே விசுவாசமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். என் வார்த்தையின்படி இதோ கற்பாறையில் கட்டினவன், தேவனுடைய வார்த்தையின்படி கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம். நம்ம ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மேலே நாங்கள் கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். உன் வார்த்தையை நாங்கள் சார்ந்திருக்கும்போது எங்களுக்கு எந்த காரியத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையப்பா. ஏனென்றால் நீர் எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பவர். யெகோவா ஈரே, என் தேவையெல்லாம் சந்திப்பவர். எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக எங்களை நடத்துகிற தேவன் நீரப்பா. இந்த காலை வேளையில் எங்களை எப்படி சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே நம்ம ஆண்டவருடைய கரத்திலேயே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுவோம். ஆமென். எனக்கெல்லாம் நீர் ஆண்டவரே, எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை,
உமக்கே. எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஒரு விசையாய் ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நான் வாழ்கிற வாழ்க்கையில, நான் போகிற பாதையில நான் தனித்தவனாக தனித்தவளாக அல்ல. என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆம், ஒரு நாள் நான் பரலோகத்துல தேவனுடைய வீட்டுல கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் என்னை நடத்துவார். இறுதி வரைக்கும் நடத்துவார். அவர் நட்டாற்றில் விட்டு செல்கிறவர் அல்ல. இடையில என்னை விட்டு செல்கிற ஆண்டவர் அல்ல. அவரை நம்பி ஆராதிக்கிறேன், அவரை நம்பி அவரை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்த பாடல் வழியாய் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். ஆமென். நம்புவோம் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் எலீர். அன்றைக்கு யாக்கோபை தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி போன போது அவனோடு கூட நீர் கூட சென்று நடத்தினீரே. யாக்கோபே, உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடன்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படியே நீர் யாக்கோபை நடத்தினவர். எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த கால வேளையில எங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, எனக்கு எது இருந்தால் எது இல்லாவிட்டாலும் கவலை இல்லை, என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு யார் என்னோடு வந்தார், யார் என்னை விட்டு போனார், எனக்கு கவலை இல்லை. என் இயேசப்பா என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை எந்த சூழ்நிலை நடத்துவார். சொன்னதை செய்திடும் தகப்பன், அவருடைய பரம தகப்பன், தகப்பனவர் நம்பும் இறுதி வரை. நம்பும் இறுதி வரை. நான் நம்பும் இறுதி வரை. நம்பும் இறுதி வரை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லோரும் பிரசன்னத்தை உணர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆராதிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நீர் ஒரே சிந்தையில கிறிஸ்து இயேசு சிந்தையில ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஆண்டவரே அவருடைய எல்லா பாடுகளையும் பாரங்களையும் மேல இறக்கி வைக்க இயேசுவே கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். பிசாசின் பிரச்சனைகள் எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறோம் அப்பா. நீரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு விடுதலையோடு சுதந்திரமாய்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவே
நீங்க எங்க பிள்ளைகளுக்கு போதுமானவா இருந்து உண்மையை எப்பொழுது பிடித்துக் கொள்ள, உண்மையை எப்பொழுது பின்தொடர கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வேண்டுமே, இயேசு வேண்டுமே, இயேசு வேண்டுமே, இயேசு வேண்டுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே போதும். நீர் எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர், நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பவர், நீங்கள் எங்கள் குறைவை நிறைவாக்குகிறவர், எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறவர், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எங்களுக்காக முன்னே சென்று கோணலாடுகளை செவியாக்கிறவர், நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், நானே உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர். உம்மையே துதிக்கிற கர்த்தாவே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து கடைசியாக நீர் கொடுத்திருக்கிற எல்லா சுகத்திற்காய் பலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல கண் பார்வைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரங்கள் கால்கள் நல்லாய் செயல்பட, எங்கள் இருதயம், நுரையீரல், கல்லீரல், எங்கள் குடல்கள் ஆண்டவரே, சிறுநீரகங்கள், எங்களுடைய ஆண்டவரே எல்லா உள் உறுப்புகளும் நன்றாய் செயல்பட கிருபை தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். சாப்பிடுகிற நல்ல ஜீரணமாக உதவி செய்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய எல்லா பலவீனங்களையும் சிலுவையில சுமந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்க கடைசி ரத்தத்தை சிந்தினீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொடுத்திருக்க நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல வேலைக்காக, நல்ல தொழிலுக்காக, நல்ல வீட்டுக்காக, நல்ல உறவுக்காக, நல்ல சபைக்காக, நல்ல சொந்தங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை, துதிகளை ஏறெடுக்கிறோம். நீரே எங்களோடு தொடர்ந்து இடைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் எல்லோரையும் மீண்டுமாக பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பேரானந்தம் அடைகிறேன். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோம். எந்த ஒரு மனிதனுக்காகவும் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம கோஷங்களை போடுகிறோம், வாழ்க என்று சொல்கிறோம், வளர்க என்று சொல்கிறோம், பல்வேறு காரியங்களை செய்கிறோம். நம்முடைய ஆண்டவரை துதிக்க, நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஒருபோதும் சோடை போகக்கூடாது. சோடை போகக்கூடாது. என்ன? ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நம்மாலே பலன் உள்ள மட்டும் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும். பிற இதோ மத சகோதரர்களை நாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ஆலயத்துக்கு போவதற்கு, அந்த கோயில்களுக்கு போவதற்கு எவ்வளோ வாஞ்சியோடு போகிறார்கள். அங்கே போய் எவ்வளோ பக்தி பரவசத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவர்கள் சொல்லுகிறவர்களை தொழுது கொள்கிறார்கள். எவ்வளோ பக்தி பரவசத்தோடு கூட அவர்கள் அந்த நாளில் அவங்க நடந்து கொள்கிறாங்க என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதோ நம்முடைய அண்ட சராசங்களை படுத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், இந்த உலகத்தின் படைப்புகளை அல்லது சிருஷ்டிப்புகளை இதோ ஆராதிக்கிற மற்றவர்கள் அந்த அளவுக்கு தங்களை உறுத்து உடைத்து வேதனைப்படுத்தி அவர்கள் இதோ
பக்திங்கிற விதத்தில் அநேக காரியங்களை செய்யும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜீவ ஆத்மாவை பெற்றிருக்கிற பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் நம்ம முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலை வேளையிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் நன்மைக்காக 2ஆம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 13ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். சகோதர சிநேகம் அங்கேயும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அல்லேலூயா. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது சொல்லி 133ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறான், சகோதர சிநேகத்தில் சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அதிகமாக பிரயாசப்பட்டது இதற்கு தான். சகோதர சிநேகம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதிக பிரயாசப்பட்டார் என்பதை அவருடைய ஊழிய நாட்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் எழுதும்போது இப்படி சொல்கிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை எவ்வளோ தூரம் நேசிக்கிறோமோ, நம் ஆண்டவரை எவ்வளோ தூரம் அன்பு கூறுகிறோமோ அவ்வளோ தூரம் சகோதர சிநேகத்திலே நாம் வளர முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறதை பின்னாலே தொடர்ந்து நாம் தியானிக்கிற வசனங்கள் வழியாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சகோதர சிநேகம், இதோ நாம் மற்றவர்களோடு கூட அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதிலே நாம் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு சபையிலே சகோதர சிநேகம் அது எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிறது? இன்றைக்கி சகோதர சிநேகம் வளர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வல்லமையும் நம்மோடு கூட அது வளர்ந்ததாக இருக்கும். சகோதர சிநேகம் இல்லாமல் போனால் கர்த்தருடைய வல்லமையை நாம் இழந்தவர்களாக இருப்போம். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் சகோதர சிநேகம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்க முடியாது. நமது உடன்பிறப்புகளோடு மற்றவர்களோடு கூட நாம் நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவிலே நாம் எப்பொழுதும் தொடர முடியாது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் இருந்தால் கர்த்தருடைய அந்த அன்பின் நிமித்த வெளிப்படுகிற கர்த்தருடைய வல்லமை அது வெளிப்படும். அர்த்தமுள்ளதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய அன்பினால் நிறைந்த அந்த சகோதர சிநேகம் வல்லமையுடையவர்களாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மெரினா பீச்சில் இருந்த சீரணி அரங்கத்தை குறித்து நம்மளே அநேகர் அறிந்திருக்கிறோம். அநேக ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டங்கள், பிரபலமான முக்கியமான கூட்டங்கள் 2002 வரைக்கும் நடைபெற்ற ஒரு அரங்கம்தான் அந்த மெரினா பீச்சில் இருந்த அந்த சீரணி அரங்கம். அங்கே ஒரு விசை ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு பணக்காரர் அதிகமான மக்களை கூட்டி சென்று ஆண்டவரை அறியும்படி அவர்களை நடத்தினார். ஆனால் சில மாதங்கள் கழித்து அவருடைய பெயர் பேப்பரில் வந்தது, இன்னார்
கைது செய்யப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்தபடினாலே இவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி அவருடைய அந்த சகோதர சிநேகத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் மற்றவர்களை ஆண்டவரண்டை கொண்டு போகிற அந்த காரியம் இருந்தாலும் சொந்த சகோதரனை கொலை செய்யும் நிமித்தமாக ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவர் உதாரணமாக மாறிவிட்டார். சகோதர சிநேகம் இல்லாமல் எதையும் பெரிதாக நாம் ஆண்டவருக்கு இதோ செய்ய நினைத்தோம் என்று சொன்னால் அதிலே பிரயோஜனம் இல்லாமல் நாம் சொன்னமாக வல்லமை இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் நாம் போவது ஒருபுறம் இருந்தாலும் முதலாவது இந்த பரலோகத்தை பூமியிலே வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய இதோ சகோதர சகோதரத்தில் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சபையாய் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இதோ நீங்களே எனக்கு சகோதர சகோதரிகள் என்று சொல்லி நீங்களே என் சிநேகிதர் என்று சொல்லி யோவான் 15:15 சொல்லியிருக்கிற நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் ஒருவர் அவ்விதமாக நம்முடைய சகோதரர்களாய் பாவித்து நடத்தும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்னதான் நாம் ஆரவாரமாய் பாடினாலும் ஆர்ப்பரித்தாலும் நமக்குள்ளே இந்த சகோதர சிநேகம் இல்லாவிட்டால் அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்துவிடும். கிறிஸ்துவை பாருங்கள், அவர் இதோ பெரிய பெரிய பாடல்களை பாடினார், எழுதினார், புத்தகங்களை எழுதினார் என்று எல்லாம் இல்லை. ஆனால் எழுதாத அவருக்காக 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு வேதாகமம், எதையும் எழுதாத அவருக்காக அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், எதையும் பாடாத அவரை குறித்து அநேக பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள், இதோ எதையுமே இப்படி பெரிய கான்செர்ட்லாம் நடத்தாதவருக்கு இன்றைக்கி பெரிய பெரிய கான்செர்ட்டுகள் நடத்தி என்ன பண்ணுறாங்க, உயர்த்துகிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் அவர் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் தன்னுடைய ஊழிய நாட்களில் மிகவும் பிரயாசப்பட்டவராய் இருந்தார். பாவிகளை நேசித்தார். வரி வசூலிக்கிற ஆயக்கார வீடுகளுக்கு சென்று எப்படியாவது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார். குஷ்ட ரோகிகளை தொட்டு சொஸ்தமாக்குவதில் அவர் கவனத்தோடு கூட இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்மிடம் அன்பு மட்டும் இல்லாமல் இதோ ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய அபிஷேகம் இவையெல்லாம் இருந்தும் நாம் ஆண்டுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் இந்த சகோதர சிநேகத்தை இயேசு வெளிப்படுத்த அந்த சிநேகத்தை நாம் ஒருபோதும் மற்றொருத்தில் வெளிப்படுத்த முடியாது. ஆகலாம் இந்த கால வேளையில் நாம் பாவ மன்னிப்பு என்று சொல்லி பெற்று திருவிருந்தை பெற்றாலும் ஞானஸ்தானத்தை பெற்றாலும் இதோ நம்முடைய வாழ்க்கையில் இதோ ஆண்டுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது சகோதர சிநேகத்தினராய் நம்மை கொண்டு செல்லும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் முதல் வேத பாடம் வாசி கேட்ட ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே 12ஆம் அதிகாரத்தில் இதோ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வார்த்தையின்படி அவனை அழைத்து வந்த ஆண்டவர் இதோ அவன் தன்னோடு கூட தன் சகோதரனாகிய லோத்தையும் அழைத்து போகிறான். 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லோத்தின் மந்தையும் பெருகிறது, ஆபிரகாமின் மந்தையும் பெருகிறது. அது நிமித்தமாக 2 மந்தை மேய்ப்பர்களுக்கும் அங்கே சண்டை வருகிறது, வாக்குவாதம் வருகிறது. அப்பொழுது அங்கே ஆபிரகாம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் அந்த லோத்தை பார்த்து சொல்கிறார், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் என்று சொல்லி அங்கே அந்த சகோதர சிநேகத்தை அங்கே ஆபிரகாம் மெயின்டைன் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த சகோதர சிநேகத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். சகோதர சிநேகம் இன்னும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு 3 பகுதிகளை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். இந்த சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நாம் வாழ்கிற இடத்துல ஏதோ வேதம் எதிர்பார்க்கிற வண்ணமாக இருக்கும் பொழுது
உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் பற்றி எரிகிற பிள்ளைகளாய், நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1 4 அதிகாரம் 9 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது அவர் என்ன அழகா அதை அவர் எழுதுகிறார் பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழுதி தான் உங்களுக்கு சகோதர சிநேகம் தெரிந்து கொள்ளணும்னு கிடையாது. உங்களுக்கு சகோதர சிநேகம்னா என்னன்னு தெரியும். இங்கே வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் கூட பேசுகிற என்னை உட்பட்டு சகோதர சிநேகம்னா என்னன்னு சொல்லி பேசி தான் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒன்றுமில்லை. சகோதர சிநேகம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கும் தெசலோனிக்கே சபையாரை போல தெரியும். தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அங்கே அழகாக அவர்கள் எந்த விதத்திலையும் இவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு என்ன பண்ணலாம், ஆலோசனை சொல்ல வந்துட்டார் அப்படின்னு சொல்லி யோசிக்காதபடி அல்லது அதை குறித்து அவங்க நெகட்டிவாக சிந்திக்காதபடி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 22 அதிகாரத்தில் 37 39 வரை 10 கற்பனைகளை 2 கற்பனையாக நமக்கு சுருக்கி கொடுத்திருக்கிறார். இந்த 2 நீ பின்பற்றினாலே அந்த பழைய ஏற்பாட்டில் வருகிற 10 கட்டளையும் பிரகாரம் நடக்கலாம் என்பதை ஆண்டவர் சுருக்கி கொடுத்திருக்கிறார். அதிலே அதை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ எப்படி அன்பு கூறணும்? முழு உள்ளம், முழு இருதயம், முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறணும். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ நேசிப்பது போல பிறனை என்ன பண்ணு, நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக என்ன பண்ண உலகத்தை சொல்கிற காரியம், நன்மை செய்தவருக்கு தீமை செய்வது மிருக குணம் என்று சொல்வார்கள். நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்வது, நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது மனித குணம் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது தெய்வீக குணம். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த 3வது இடத்தில் தான் இருக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மையை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த யார் நமக்கு எதிராய் இதோ நம்முடைய சொந்த சகோதரன் அல்லது நம்முடைய சொந்த சபையின் சகோதரன் அல்லது சகோதரி நமக்கு விரோதமாய் என்ன காரியத்தை செய்தாலும் நாம் தீமைக்கு நன்மை செய்வர்களாக இருக்கலாம். குறைந்தபட்சம் நன்மைக்கு நன்மையாவது செய்கிற ஒரு மனித சுபாவத்தை, மனித தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 44 மலை பிரசங்கத்தில் ஆண்டவருடைய பிரதான அந்த ஒரு முக்கியமான ஒரு போதனை நம்முடைய தேச தந்தை காந்தியடிகள் அதிகமாக விரும்பி படிக்கிற வாசிக்கிற வேத பகுதியில் இந்த பகுதியை முக்கியமாக சொல்வார்கள். இதில் ஆண்டவர் இப்படி சொன்னார், 5:43 உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது அன்றைக்கி ஆண்டவர் இருந்த இடத்துல இருந்த ஒரு வழக்கம். அதாவது உனக்கு அடுத்தவனை சிநேகித்துக்கொள், உன் சத்துருவை எப்போ என்ன பண்ணு, பகைத்துக்கொள் என்கிற நிலை
அங்கே இருந்தது. அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் 44 வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், அவர் சத்துருக்களை பகைக்கும்படி சொல்லப்பட்ட அந்த இடத்துல சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் உனக்கு ஒரு கன்னத்தை அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. நான் ரொம்ப நாள் இந்த வசனத்துக்கு நான் எப்படி அர்த்தம் புரிஞ்சதுன்னா, அவன் என் வலது கன்னத்தில் அரைஞ்சா நான் அவன் இடது கன்னத்தில் பளீர்னு திரும்ப என்ன பண்ணணும், உடனே கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அப்படி இல்லை. அவன் என் வலது கன்னத்தில் அடித்தா நான் என்ன பண்ணணும், என் இடது கன்னத்தையும் திரும்பி கொடுக்கணும். இன்னொரு கன்னம் கூட இருக்குப்பா, இதில் கூட நீ அடிச்சுட்டு போ, உன் ஆசை தீரட்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட கர்த்தருடைய போதனையை நாம் அதிகமாக சிந்தித்து யோசித்து நடத்த வேண்டும். அநேகர் நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லி சொன்னாலும், நம்ம மண்ணை வாரி விட்டு இதோ உன் குடும்பம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொன்னாலும், ஆண்டவரே இவர்களை நீர் என்ன பண்ணும், ஆசீர்வதின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மன நிறைவை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 46 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5:46 எப்படி வாசிக்கிறோம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. ஆயக்காரர்கள்னா அந்த நாளில் வசதி படைத்தவர்கள், எல்லாரும் ஏமாற்றி நல்லா பணம் சேர்த்து வச்சவங்க. நீ உங்களை சிநேகிக்கவங்களே சிநேகித்திருந்தா ஆயக்காரனுக்கும் உனக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்குது? ஆயக்காரனை பாவிலும் பிரதான பாவின்னு அவன் அங்கே வரும்போதே இன்னொரு இடமா மறைஞ்சி ஓடுற ஒரு காலம். அப்படிப்பட்டவங்களோடு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சிநேகிக்கிறவங்களே சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் இந்த ஆண்டவர் ஏதோ சொல்லுகிற இந்த ஒரு செயல்பாடுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் ஆலயத்தில் நாம் இருக்கும்போதும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ஒரு காரியத்தை நான் முடிவு பண்ணிவிட்டேன், நான் எனக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை முடிவு பண்ணிவிட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி அவங்களோடு கூட எந்த காரியத்தை நான் வச்சுக்கிற மாட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், எந்த காரியத்திலும் நான் அவங்க விஷயத்தில் தலையிட என்ன மாட்டேன், நான் அவங்களோட நான் எந்த விஷயத்தையும் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்திலும் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகையால் இந்த இடம் ஒப்புரவாகிற இடம், இந்த இடம் அன்பை புதுப்பிக்கிற இடம், இந்த இடம் மன்னிப்பை கொடுக்கிற இடம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டிய இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மை, நீ எனக்கு சிநேகிதனாய் இருக்கிறாய், நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்வேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து விரும்புகிறதை நாம் விரும்பி செய்ய வேண்டும். கிறிஸ்து எதிர்க்கிற காரியத்தை, கிறிஸ்து நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் நினைக்கிற காரியத்தை நாம் அப்புறப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆகையினால் இங்கே தெசலோனிக்கே சபைக்கு இங்கே பவுல் வழியாய் ஆண்டவர் எழுதும்போது அந்த வசனத்தை மீண்டும் நாம் பார்க்கும்பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:9, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வரும்போதெல்லாம், ஆண்டவரை ஆராதிக்கும் போதெல்லாம் நாம் தேவனால் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நாம் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகையினால் ஒருபோதும் இந்த சகோதர சிநேகத்திற்கு
குறைவு வரக்கூடிய விதத்தில் நாம் அன்பிலே தாட்சி அடைந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் அன்பிலே குறைபட்டவர்களாக நாம் போய்விடக்கூடாது. நாம் அப்படி போய்விடுவோம்னு சொன்னால் நாம் ஆண்டோடைய விருப்பத்தை, ஆண்டோடைய ஏக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சகோதர சிநேகத்தை குறித்து அங்கே பேதுரு என்ன எழுதுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வணங்குங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. சகோதர சிநேகம் தேவ பக்தி, சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வணங்குங்கள். தேவ பக்தி இல்லாத சகோதர சிநேகமும் சகோதர சிநேகம் இல்லாத தேவ பக்தியும் ஆபத்தானது ஆண்டுடைய சந்நிதி முன்பாக. இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே இதோ நாம் ஒருபோதும் எங்களுக்குள்ள நல்ல சிநேகம் இருக்கிறது, ஆனால் எங்களுக்குள்ள தேவ பக்திக்கு அடுத்த காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது இந்த வசனம் சொல்லுவனமாக நாம் இல்லை என்பதைத்தான் நமக்கு அது காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. நாம் சகோதர சிநேகத்தை மட்டும் கொண்டு தேவ பக்தியை விட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உலக சிநேகத்தினராய் எளிதாக அது நம்மை கொண்டு போய்விடும். உலக சிநேகத்துக்கு நேராய் எளிதாக அது நம்மை தள்ளிவிடும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே நாம் இப்படிமாக வாசிக்கிறோம். லூக்கா 23:12 முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. இயேசுவை கொலை செய்வதற்கு பகைவர்களாக இருந்த பிலாத்துவும் ஏரோது என்ன ஆனாங்களாம்? சிநேகிதர்கள் ஆனார்களாம். இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பகைவராக இருந்த பிலாத்தும் ஏரோதும் சிநேகிதர் ஆனது போல ஒருபோதும் இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உருவாகக்கூடாது. ஆண்டவரை அறிந்தவர்கள் மத்தியில், தேவ பிள்ளைகள் மத்தியில், இதோ சபையார் மத்தியில், சபையின் மத்தியில் பிலாத்துகள் ஏரோதுகள் இப்படி சிநேகிதர்கள் ஆகக்கூடாது என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் நட்பாக இதோ பகைவராக இருந்த நட்பாக அவர்கள் மாறினார்கள். அவங்க நட்பாக மாறி கிறிஸ்துவை கொலை செய்ய அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நட்பை பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஒருபோதும் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவ அழியக்கூடிய விதத்தில் நம்முடைய சிநேகம் தலை தூக்கக்கூடாது. தேவ பக்தி அங்கே இல்லை என்பதை பிலாத்துக்கு ஏரோதுக்கும் அப்படிப்பட்ட அந்த எந்த ஒரு வாசனையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளே தேவ பக்தி இல்லாத ஒரு சிநேகம் இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கொலை செய்துவிடும். மீண்டும் சொல்ல ஆசைக்கிறேன், சபைக்குள்ள தேவ பக்தியோடு கூடிய சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கொலை செய்துவிடும். இயேசு இல்லாமல் சபை இல்லை, இயேசு இல்லாமல் உறவு இல்லை. இயேசு என்கிற அவரோடு கூடிய அந்த தேவ பக்தியோடு கூடிய அந்த சகோதர சிநேகத்தில் தான் அன்பை நாம் கூட்டி வழங்க முடியும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகினாலே தேவ பக்தி இல்லாத சகோதர சிநேகம் கிறிஸ்தவ வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவ பக்தி இதோ சகோதர சிநேகம் இவர்கள் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதில், ஒருவருக்கொருவர் இதோ ஒவ்வொரு காரியங்களை தாங்குவதில், உதவி செய்வதில் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு காலத்தில் பக்தி இருந்தது. அவன் யூத மார்க்கத்தை பின்பற்றும் போது இருந்த அந்த பக்தி மத வெறியாக அவனை மாற்றியது. மத வெறியாக மாற்றி ஆண்டவரை அறிந்தவர்களை கொலை செய்வது நிமித்தமாக யூத மார்க்கத்தின் அந்த நியாயப்பிரமாணங்களை தான் நிறைவேற்று என்று சொல்லி கிறிஸ்துவை அறிந்தவர்களை கொலை செய்து கொண்டிருந்தான். எப்பொழுது இயேசுவின் அன்பினாலே தொடப்பட்டு இயேசுடைய தேவ பக்தி அவனுக்குள்ளே வந்ததோ
அப்பொழுது நான் எல்லாருக்கும் எல்லாமான என்று சொல்கிறான். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொல்கிறார். அவர் பெருக நான் சிறுக வேண்டும் என்று சொல்கிறார். இதோ எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், இதோ அவரை நோக்கி லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றெல்லாம் அவர் வார்த்தைகளை வசனங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம், எப்பொழுது தேவ பக்தியோடு கூட ஆண்டவரை சந்தித்த பிறகு அந்த தேவ பக்தியோடு இந்த சகோதர சிநேகம் ஆண்டவரோடு கூட இணைந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினதோ, புதிய ஏற்பாட்டின் பெரும்பகுதியை இதோ பல புத்தகங்களை 13 நிருபங்களை கிட்டத்தட்ட புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் பவுலை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் வெறும் பக்தியும் ஒரு வெறியாக இதோ பவுல் வாழ்க்கையில் வந்தது போல நாம் நமக்குள்ளே வந்து விடாமல் இன்றைக்கு அநேகர் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களில் ஊட்டப்படுகிறார்கள். உனக்குள்ள இந்த மதவெறியை நீ பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட குறிப்பிட்ட மக்களை நீ அழிக்க வேண்டும், அதற்கு நீ இதை பயன்படுத்து என்று சொல்லி அநேகரை உருவாக்குற இந்த நாட்களில் நாம் தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் நாம் கூட்டி வழங்க வேத வசனம் நம்மை இந்த காலை வேளையிலே அழைக்கிறது. ஆகையினாலே சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பது எப்படி? முதலாவது இதோ ஆண்டவர் அதை குறித்து நமக்கு போதித்திருக்கிறார். ரெண்டாவது தேவ பக்தியோடு கூட இதோ சகோதர சிநேகத்தை நாம் நமக்குள்ளே பெற்று வாழும் பொழுது சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க முடியும். மூன்றாவது கடைசியாக 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதை எழுதுகிற பேதுரு தன் வாழ்க்கையில் எதை அவன் செய்யாமல் போனானோ அதைத்தான் தன்னை பின்பற்றி யாரும் எந்த ஆண்டவரை பின்பற்றி யாரும் தவறாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி இந்த 1 பேதுரு 2 பேதுரு புத்தகங்களில் அவர் வலியுறுத்துகிறார். இங்கே மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடைய ஒருவர் ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதை அவன் செய்யலை. இதை முதலாவது பேதுரு செய்யலை. வாசிங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த சுத்த இருதயத்தோடு சகோதர சிநேகத்தை அவன் சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து அவன் செய்யாததுனால அங்கே பவுலினால் கடிந்து கொள்ளப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் பேதுரு புறஜாதியாருடனே சாப்பிட்டான். யாக்கோபிடத்திலிருந்து அந்த சிலர் அந்த வந்த உடனே, அதாவது யூதர்கள் விருத்த சேதனமுள்ளவர்கள் வந்த உடனே விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஐயோ, இவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றேனே, இப்போ இவங்க வராங்களே, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறான், அப்படியே பிரிந்து போகிறான். பிரிந்தான். மற்ற யூதரும் பேதுருவோடு ஒரு கூட்டம் இருந்து பாருங்க, அவங்களும் அப்படியே மாயம் பண்ணுறாங்க. பேதுரு என்ன பண்ணுறாரோ அதே அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பர்னபான யாரு? ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற பர்னபாவும் இழுப்புண்டு. ஐயோ, நம்ம பேதுரு பக்கமே என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே பேதுருவோடு சேர்கிறான். வாசிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி பாருங்க சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை
யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? வாசிங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுதல் என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல. இதோ விருத்தசேனம் பண்ணவங்க வந்தோடனே எழும்பி ஓடுறிய இந்த கிரியையினால அல்ல. பேதுருவே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அல்லேலூயா. இந்த பவுலும் ஒரு யூதன் தான். புறஜாதிகளுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு அப்போஸ்தலன் என்று அறியப்படுகிறவர். இந்த பிரதான அப்போஸ்தலனாக இருக்கிற இந்த பேதுரு எல்லார் மத்தியில் மாய்மாலம் பண்ணுகிறதை பார்த்து, இதோ புறஜாதியோடு இருந்த அவன் இங்கே பவுலும் மற்றவர்கள் எல்லாரும் வந்தோடனே மாய்மாலம் பண்ணுகிறதை பார்த்து அவரை கடிந்து கொள்கிறார். ஏற்கனவே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகளுக்குள்ளே கொர்நேலி வீட்டில் சுவிசேஷம் போவதற்கு ஆண்டவரே இந்த பேதுருவை கொண்டு சென்று என்ன பண்ணார்? அவங்கள பயன்படுத்தினார். பேதுருவை பயன்படுத்தினார். புறஜாதியாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள கர்த்தருக்குள்ளே வந்ததை இந்த பேதுரு அறிந்திருந்தவன். இங்கே மற்ற யூதரை பார்த்த உடனே அவன் அங்கே புறஜாதி விட்டு அங்கே எழும்பி வர்றதை பார்த்து அவனுடைய மாயமுள்ள தன்மையை பவுல் கடிந்து கொள்கிறார். அதனால் தன் வாழ்க்கையில் தான் செய்த தவறை பின்னால் வருகிற கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் இந்த 22ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக. அப்படி நான் மாயமுள்ளவனாக இருந்தேன், நீங்கள் அப்படி இல்லை சிநேகமுள்ளவர்களாகாதபடிக்கு ஆவியினாலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ளா இருக்கிறபடியால் சுத்த இதயத்துடைய ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுவார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு கால் இடறி விழுவதில்லை. திரும்ப இடறி விழுந்த ஆண்டவர் மறுதளித்தான், திரும்ப மீன் பிடிக்க போனால் அதான் இங்கே உணர்த்துறான். ரெண்டாவது புத்தகத்தில் பேதுரு 2ஆம் புத்தகத்தில் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்க ஜாக்கிரதையாக இருங்க. நான் என் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்க ஜாக்கிரதையாக இல்லாததுனால இயேசுவை நான் மறுதளித்தேன், திரும்ப இடறி விழுந்தேன், நீங்கள் அதை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையின் வழியாய் தன்னுடைய அந்த தவறையே மற்றவர்கள் செய்யக்கூடாது என்பதை அற்புதமாய் அங்கே சுட்டி காட்டி மாயமற்ற சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயமற்ற சகோதர சிநேகம். நாம் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? வாயில் மற்றவங்களை நன்றாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? நம்ம கேட்குறோம். ஆனால் அதே சமயம் உள்ளம் நீ நன்றாவாக இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? உள்ளம் குமுறுது. வாய் நன்றாக இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறோம், உள்ளம் நன்றாவாக இருக்கிற வச்சுக்கிறத உன்னை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பேச்சை பேசுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் மாயமுள்ள ஒரு சிநேகத்தை அது வெளிப்படுத்துகிறாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சுத்த இருதயத்தோடு. அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. 1 பேதுரு 1:22 மாயமற்ற சகோதர சிநேகத்தை நம்ம முறியடிக்கணும்னா, நாம் அதாவது மாயமற்ற சகோதர சிநேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆவியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடைய ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ஊக்கமாய் அன்பு கூறுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி ஊக்கமாய் அன்பு கூறுவர்களாக இருக்கிறோமா அல்லது நாம் அதற்கு எதிர்மறையாக செயல்படுகிறோமா என்பதை
நம்மை நாம் நிதானித்து கொள்வோம். நாம் மாம்சம் சொல்கிறதை கேட்கிறோமா? நம்முடைய சுத்த இருதயம் சொல்கிறதை, உள் மனசாட்சி சொல்கிறதை நாம் கேட்டு நடக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால மாயமற்ற சகோதர சிநேகம் நம்முடைய சகோதர சிநேகத்தில் நிலைக்க வைக்கும். நாம் மாயமுள்ளவர்களாக இருந்தால் நமக்குள்ளே பகைகள், போட்டிகள், வைராக்கியங்கள், பொறாமைகள் நமக்குள்ளே வரும். சகோதர சிநேகம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை போய்விடும். ஆகையினால் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மாயமுள்ள ஒரு சிநேகத்தை வெளிப்படுத்தாதபடி, மாயமற்ற சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எங்கள் ஆத்துமாக்களை உமக்குள்ளே சுத்தமாக்கி கொண்டு சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை அந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிற அனுபவத்தினராய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. தலை வணங்குவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையில் இதோ சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அதற்கு வேதம் சொல்கிற ஆலோசனை இதோ தேவன் அதை குறித்து நமக்கு அவர் போதித்து இருக்கிறார். தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் நாம் கூட்டி வழங்கணும். இல்லை ஒன்று குறைஞ்சாலும் நாம் உலக சிநேகத்தினராய் போயிடுவோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த நாள் ஆண்டவரே இந்த சகோதர சிநேகத்தை நாங்கள் நிலைத்திருக்க மாயமற்ற சகோதர ஆண்டவரே சிநேகத்தை நாங்கள் வெளிப்படுத்த இதோ பேதுரு தன்னுடைய வீழ்ச்சியே எங்களுக்கு இதோ ஒரு பாடமாக சொல்லி, நீங்கள் என்னை போல விழுந்து விடக்கூடாது, நான் அன்றைக்கு மாய்மாலத்தில் நான் விழுந்து போனேன், நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆலோசனையை நாங்கள் கவனித்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமாக இருக்குது. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் அங்கிகளின் மேல் வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதில் ஆண்டவரே இந்த சகோதர நிலைக்க நாங்கள் ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு அருள் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இதோ நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒருபோதும் சகோதர சிநேகம் ஆண்டவரே இதோ கெட்டு விடாதபடிக்கு அப்பா நாங்கள் அதை நம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவர் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எந்த காரியம் எங்களை தடுக்கிறதோ அதிலிருந்து நாங்கள் வெளிவர கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விரும்புகிற ஆண்டவரே, உங்களை என் சகோதரர், உங்களை என் சிநேகிதர் என்பேன் என்கிற அந்த ஆண்டவரே யோவான் 15:15 பிரகாரம் நீர் எங்கள் எல்லாரையும் சபை மக்கள் எல்லோரையும் உருவாக்கும்படியாய் என்னையும் எங்களையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.